குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா 12th சாப்டர்னுடைய 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா 13th சாப்டர், சரிங்களா? 13th சாப்டர்னுடைய 2 மார்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் என்ன அப்படின்னா நெட்வொர்க் கேபிளிங். கேபிள் அப்படின்னா என்னது? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த கேபிள்ஸினுடைய நேம் என்ன, ஒவ்வொரு கேபிளும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதை கனெக்ட் பண்ணுறோம், ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது நெட்வொர்க் கேபிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். ரைட் ஏ நோட் ஆன் ட்விஸ்டர் பேர் கேபிள். சரியா? ரைட் ஏ நோட் ஆன் ட்விஸ்டர் பேர் கேபிள். ட்விஸ்டர் பேர் கேபிள் அப்படின்னா என்னென்னா, it is type of cable with 2 or more insulated wires twisted together. ஸோ இந்த கேபிளில் பார்த்தோம்னா 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட வயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பின்னிருக்கும். ஸோ முறுக்கின வயர் இருக்கு இல்லையா, 2-3 வயர் ஒன்றா முறுக்கின மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஸ்டார்டட் வித் ஸ்பீட் ஆஃப் 10 Mbps. ஸோ இந்த ஒயரில் ஸோ நமக்கு டேட்டா எவ்வளோ ஸ்பீடாக போய் சென்ட் ஆகும், எவ்வளோ ஸ்பீடில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த ஒயர் மூலிமா 10 Mbps. சரி, Mbpsனால் மெகா பிட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மெகா பிட் பர் செகண்ட், அதாவது 10 Mbps ஸ்பீடு, அந்த அளவுக்கு வந்து இந்த ஒயரில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின்னு, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் யூஎஸ்பி கேபிள்ஸ்? ஸோ யூஎஸ்பி கேபிளினுடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பி அப்படின்னா என்ன, ஃபுல் ஃபார்மே யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ட் ஆல் த பெரிபரல் டிவைசஸ் வித் த கம்ப்யூட்டர்ஸ். பெரிபரல் டிவைஸ்னால் என்ன அப்படின்னா கீபோர்டு, மவுஸு, அப்புறமேட்டு சிபியு, அப்புறம் ஸ்பீக்கரு, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பெரிபரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் தான் யூஎஸ்பி கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, ரைட் ஏ நோட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் RJ45 கனெக்டர். RJ45 கனெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேபிள் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் 2 வயரிங் ஸ்கீம்ஸ் அவைலபிள் டு டெர்மினேட் த ட்விஸ்டர் பேர் கேபிள் ஆன் ஈச் எண்ட், விச் ஆர் T568A அண்டு T568B. ஸோ RJ45 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ட்விஸ்டட் பேர் கேபிளில் இது ஒரு டைப்பு. இதில் பார்த்தோம்னா 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரில் ஒரு ஒயரோடைய நேம் வந்து T568Aங்கிறது ஒன்று, T568Bங்கிறது ஒன்று, சரிங்களா? ஸோ அடுத்தது, வாட் இஸ் அண்ட் ஈத்தர்நெட் போர்ட்? ஸோ ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேபிள் இருக்குது, ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லி. இந்த ஈத்தர்நெட் கேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். The Ethernet port is the jack where the Ethernet cable is to be connected. ஸோ ஈத்தர்நெட் போர்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஜாக் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் ஒன்று இருக்குது. அந்த ஜாக்கையும் ஈத்தர்நெட் கேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஈத்தர்நெட்டு போர்ட்டு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, திஸ் போர்ட் வில் பி தேர் இஸ் போத் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் த லேண்ட் போர்ட். சரியா? ஸோ இது போர்ட் வந்து என்னென்னலாம் எதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரையும் லேண்ட் போர்ட்டையும். சரியா? லேண்ட் நெட்டு வரதுக்காக கம்ப்யூட்டரில் ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயரையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஈத்தர்நெட் போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிரிம்பிங் டூல்? கிரிம்பிங் டூல் அப்படிங்கிறது என்னது? ஸோ நம்ம இந்த கேபிள்லாம் பார்த்தோம்னா சொருகிறதுக்கு அந்த கடைசியில் பார்த்தோம்னா ஸோ கிளிப்பு மாதிரி ஒன்று அடித்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிளிப்பு மாதிரி அடிக்கிற அந்த மிஷினுக்கு பேர் தான் கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். The crimping tool is a physical tool which is used to connect the patch wire and the Ethernet connector. சரியா? இந்த கிரிம்பிங் டூலை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஃபிசிக்கல் டூல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, கனெக்ட் த பேட்ச் ஒயர் அண்டு ஈத்தர்நெட் கனெக்டர். சரியா? பேட்ச் ஒயரையும் ஈத்தர்நெட் கனெக்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்? ட்விஸ்டட் பேர் கேபிளினுடைய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னா, ஸோ சீல்டட் ட்விஸ்டட் பேர், அன்சீல்டட் ட்விஸ்டட் பேர். சரியா? ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிளில் 2 டைப் இருக்குது, சீல்டட் ட்விஸ்டட் பேர், அன்சீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, லாஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கில்,
வாட் இஸ் மீன் பை சாம்ப் கனெக்டர்? வாட் இஸ் மீன் பை சாம்ப் கனெக்டர்? RJ21 connector has 50 pins and with 25 pins the one end and 25 pins other end, it is also called champ connector. Champ connector அப்படிங்கிறது என்னன்னா RJ21 connector அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் மொத்தமாக 50 பின் இருக்கும். 50 பின்னில் ஒரு எண்டில் 25 பின்னும் இன்னொரு எண்டில் 25 பின்னும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாம்ப் கனெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 3 மார்க்ஸு. 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் ஏ நோட் ஆன் கிராஸ் ஓவர் கேபிள். கிராஸ் ஓவர் கேபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the first colored wire at the end of the cable is the third colored wire at the end of the cable is called cross over cable. cross over cable அப்படின்னா மொத்தம் 2 சைடு எடுத்துக்கிறோம். இந்த சைடு ஒரு 5 கேபிள் இருக்குது, சரி ஒரு கேபிளில் 5 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேபிளில் 5 ஒயர் இருக்குதுன்னா இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடு இருக்கிற 5 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை ரைட் சைடு இருக்கிற ஒயரோட தேர்டு ஒயரில் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து கிராஸ் ஓவர் கேபிள். சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரில் வந்து கேபிளில் வந்து ஃபஸ்ட்டு ஒயரையும் ரைட் சைடு இருக்கிற கேபிளில் வந்து தேர்டு ஒயரையும் எடுத்து கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் கிராஸ் ஓவர் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் RJ45 கனெக்டர். RJ45 கனெக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the RJ45 Ethernet connector is a small plastic cup which will use to connect the wire inside the connector and ready to use the connect to the internet. ஸோ இந்த RJ45 கனெக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் கப்பு மாதிரி இருக்கும். கடைசியில் எண்டில் அந்த ஒயரோட எண்டில் பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் கப்பு மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக. சரியா? இந்த கேபிளை எடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சீரியல் அண்டு பேரலல் போர்ட்? சரியா? சீரியல் போர்ட்டுக்கும் பேரலல் போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சீரியல் போர்ட்டில் 9 பின் இருக்கும். அந்த ஒயரில் எத்தனை இருக்கும்? 9 பின் இருக்கும். பேரலல் போர்ட்டில் 25 பின்ஸ் இருக்கும். சீரியல் போர்ட்டை மேல் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், பேரலல் போர்ட்டை ஃபீமேல் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீரியல் போர்ட் வந்து பர்பிள் இன் கலர் வந்து பர்பிள் கலரு, பேரலல் போர்ட் வந்து க்ரீன் இன் கலர், ஸோ கலர் வந்து க்ரீனாக இருக்கும். சீரியல் போர்ட் பார்த்தோம்னா ஸ்லோயர் தென் பேரலல் போர்ட். பேரலல் போர்ட்டை விட இது ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். சரியா? இதனுடைய இந்த ஒயர் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஸோ ஸ்லோவாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேரலல் போர்ட் வந்து ஃபாஸ்டர் தென் சீரியல் போர்ட். சீரியல் போர்ட்டோட ஃபாஸ்ட்டாக நாம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணோம். அடுத்தது சீரியல் போர்ட்டில் 2 ஒயர்ஸ் யூஸ். சரியா? 2 ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். பேரலல் போர்ட்டில் 8 ஆர் மோர் ஒயர்ஸ், 8 ஒயரோ இல்லை 8 ஒயருக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணலாம்? பேரலல் போர்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை நல் மோடம் கேபிள்? நல் மோடம்னா என்ன அப்படின்னா a communication method directly connect 2 computers without modem or any equipment. நல் மோடம் அப்படின்னா ஸோ 2 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணணும். சரியா? 2 கம்ப்யூட்டரை என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? மோடமோ இல்லை வேறு எந்த ஒரு ஒயர்ஸோ யூஸ் பண்ணாமல் 2 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் நல் மோடம் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நல் மோடம் கேபிள்னா என்னது? a communication method directly connect 2 computers. சரியா? கம்யூனிகேஷனுக்காக 2 கம்ப்யூட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் வித்தவுட் மோடம் வந்து இல்லாமல். சரியா? கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணோம்னா மோடம் தேவைப்படும். மோடம் இல்லாமல் 2 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல் மோடம் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்? சரியா? சரி, அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் ஈத்தர்நெட் கேபிள்? ஈத்தர்நெட் கேபிளில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ச் கேபிள், RJ45 கனெக்டர், ஈத்தர்நெட் போர்ட்டு, கிரிம்பிங் டூல். ஸோ மொத்தம் 4 பார்ட் இருக்குது. சரி, ஈத்தர்நெட் கேபிளிங்கில் எத்தனை பார்ட் இருக்குது? 4 காம்போனன்ட் இருக்குது. பேட்ச் கேபிள், RJ45 கனெக்டர், ஈத்தர்நெட் போர்ட்டு, கிரிம்பிங் டூல்ஸ். இந்த மாதிரி 4 காம்போனன்ட் இருக்குது. அடுத்தது 3 மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்? ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்னா என்ன? சிக்னல் மோடு கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன்.
and at a high cost, whereas the multimode cables are used for short distance transmission at a very low cost. சரிங்களா? சிக்னல் மோடு கேபிள்ஸ். சரி, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னா, ஒன்று சிக்னல் மோடு கேபிள்ஸ். இது வந்து யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். அதாவது ரொம்ப இங்கேருந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ரொம்ப லாங்கில் இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சிங்கிள் மோடு கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தோம் அப்படின்னா அண்டியா ஹை காஸ்ட், வேரஸ் மல்டிமோடு கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ். சரியா? இது வந்து இந்த சிங்கிள் மோடு கேபிள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகம் செலவாகும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸுங்கிறதுனால அமௌண்ட்டு அதிகமாக செலவாகும். அதே வந்து இன்னொரு கேபிள் வந்து மல்டி மோடு கேபிள் இருக்குது. இந்த மல்டி மோடு கேபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸு டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? ரொம்ப கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ஸுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸுங்கிறதுனால இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து வெரி லோ காஸ்ட். ஸோ அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ரிஜிஸ்டர்டு சேக், எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி த டைப்ஸ் ஆஃப் சேக். ஸோ ரிஜிஸ்டர்டு சேக்னா என்ன, சேக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, a registered check commonly known as RJ is a network interface used for network cabling, wire and jack construction. ஸோ ரிஜிஸ்டர்டு சேக்கினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆர்ஜே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நெட்வொர்க் கேபிள். இது வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கேபிளை வந்து யூஸ் பண்ணுறோம். The primary function of the registered jack is to connect the different data equipment and telecommunication devices. சரியா? ரிஜிஸ்டர்டு சேக்கினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, கனெக்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா எக்யூப்மெண்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸ். டேட்டா எக்யூப்மெண்ட்டையும் டெலிஃபோன் கம்யூனிகேஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிஜிஸ்டர்டு சேக் அப்படின்னு சொல்கிறாங்க. த காமன்லி நோன் ரிஜிஸ்டர்டு சேக்கர். ஸோ என்னென்ன ஆர்ஜேவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, RJ 11, RJ 45, RJ 21 அண்ட் RJ 28 இருக்குது. த ரிஜிஸ்டர்டு சேக் ரெஃபர் டு மேல் ஃபிசிக்கல் கனெக்டர், அப்புறம் ஃபீமேல் ஃபிசிக்கல் கனெக்டர். சரியா? இந்த ஆர்ஜேவில் 2 டைப் இருக்குது. ஒன்று மேல் ஃபிசிக்கல் கனெக்டர், இன்னொன்று ஃபீமேல் ஃபிசிக்கல் கனெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது RJ 11 பற்றி கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்டர்டு சேக். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற ஆர்ஜே கேபிளில் எது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, RJ 11 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹோம் அண்ட் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேபிளை நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காக வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. த ரிஜிஸ்டர்டு சேக் இஸ் மெயின்லி யூஸ்டு இன் டெலிஃபோன் அண்டு லேண்ட்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா, டெலிஃபோன் லைன்லேயும் லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கும் இந்த கேபிள் வந்து யூஸ் பண்ணாங்க. இதில் எத்தனை பின் இருக்குன்னா, தேர் ஆர் 6 பின். சரியா? இதில் எத்தனை பின் இருக்குன்னா 6 பின் இருக்கும். அந்த 6 பின்னில் த 2 பின்ஸ் கிவ் டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன். அதில் மொதல் 2 பின் வந்து டிரான்ஸ்மிஷனுக்காக எடுத்துக்கும். அடுத்தது த 2 பின்ஸ் கிவ் த ரிசீவர் கான்ஃபிகரேஷன். இன்னொரு 2 பின் வந்து ரிசீவிங்காக எடுத்துக்கணும். ஸோ ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு 2 பின்னு, வேறு கம்ப்யூட்டர்லேருந்து வர மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்காக 2 பின்னு. அடுத்தது த 2 பின்ஸ் வில் கெப்ட் ஃபார் ரிசர்வ்டு. ஸோ இன்னும் 2 பின் வந்து ரிசர்வ்டுனா சப்போஸ் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அந்த 2 பின்னை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், அப்படிங்கிறது தான் ரிசர்வ்டு. ஸோ அடுத்த கேபிள் பார்த்தோம்னா RJ 14 அண்ட் RJ 61. த RJ 14 இஸ் த சேம் ஆஸ் RJ 11. ஸோ RJ 11 எப்படியோ அதே மாதிரி தான் RJ 14, which will be used for telephone lines where same it has 6 pins, whereas RJ 61 will have 8 pins. இந்த RJ 14 வந்து எப்படி, RJ 11 வந்து எப்படியோ அதே மாதிரி தான் RJ 14. இது வந்து டெலிஃபோன் லைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் தான். இதுலையும் பார்த்தோம்னா 6 பின் இருக்கும். சரியா? அதே மாதிரியே RJ 61 பார்த்தோம்னா 8 பின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திஸ் RJ 61 வில் பி ட்விஸ்டட் பேர் கேபிள் வித் ஏ மாடுலர் கனெக்ஷன். இந்த RJ 61 அப்படிங்கிறது எதுக்காக, இன்னொரு பாயிண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ட்விஸ்டட் பேர் கேபிள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்த கேபிள் பார்த்தோம்னா RJ21. இந்த RJ21 கனெக்டர் ஹேஸ் 50 பின்ஸ். சரியா, RJ21ல் எத்தனை பின் இருக்குங்கிறாங்க? 50 பின் இருக்கும். அதில் 25 பின் வந்து ஒரு எண்ட்லேயும் இன்னொரு 25 பின் வந்து அதர் எண்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட் இஸ் ஆல்சோ கால்டு சாம்ப் கனெக்டர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? சாம்ப் கனெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. த RJ21 இன்டர்ஃபேஸ் இஸ் டைப்பில் யூஸ்டு ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன் ட்ரக்கிங் அப்ளிகேஷன். சரியா, இந்த RJ21 கேபிள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வயரிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு இன் ஈத்தர்நெட் கேபிளிங். சரியா, ஈத்தர்நெட் கேபிளினுடைய வயரிங் டெக்னிக்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் த்ரூ வயரிங், கிராஸ் ஓவர் வயரிங், ரோல் ஓவர் வயரிங். சரியா, ஈத்தர்நெட் கேபிளில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங். ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங்னா ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ்டு ஃபார் ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ். ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணலாம். த கேபிள்ஸ் வயர்ஸ் ஆர் இன் சேம் சீக்வன்ஸ் அட் போத் எண்ட்ஸ் ஆஃப் த கேபிள். இதில் பார்த்தோம்னா 2 வயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 வயரினுடைய எண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பின் ஒன் ஆஃப் த பிளக் ஆன் ஒன் எண்ட் அண்ட் கனெக்டட் டு பின் ஒன் ஆஃப் த பிளக் ஆஃப் த அதர் எண்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா இதில் 2 வயர் எடுத்துக்கிறோம். 2 வயர்லேயும் 2 கேபிள்லேயுமே இருக்கிற பின்னை இந்த கேபிளில் இருக்கிற பின்னையும் இன்னொரு கேபிளில் இருக்கிற பின்னையும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கேபிளில் இருக்கிற 2வது பின்னையும் இந்த கேபிளில் இருக்கிற 2வது பின்னையும் தான் கனெக்ட் பண்ணணும். இப்படி வரிசையாக கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. The straight throw wiring cables are most used for connecting PC NIC card to hub. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங் வந்து எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிசி கனெக்ட் பண்ணுறது. சரி, பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிம்பிள் ஃபிசிக்கல் கனெக்ஷன் யூஸ்ட் இன் பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ். சரியா, ஸோ இந்த கேபிள்ஸ் வந்து இன்னும் எதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த நெட்வொர்க்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேபிள்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராஸ் ஓவர் வயரிங். கிராஸ் ஓவர் வயரிங் அப்படிங்கிறது கிராஸ் ஓவர் கேபிள் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் 2 கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஈத்தர்நெட் டிவைசஸ் டைரக்ட்லி டுகெதர் வித்தவுட் எ ஹப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கிராஸ் ஓவர் கேபிள் வந்து 2 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, that pin 1 and 2 the plug on one end are connected with pin 3 and 6 of the plug on the other end. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு கேபிளினுடைய 1வது பின்னை இன்னொரு கேபிளினுடைய 3வது பின்னெல்லாம் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிற கேபிளினுடைய 2வது பின்னை அந்த பக்கம் கேபிள் இருக்கிற 6வது பின்னோட கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து கிராஸ் ஓவர் வயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த நல் மாடர்ன் கேபிள்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் த கிராஸ் ஓவர் கேபிள்ஸ். கிராஸ் ஓவர் கேபிளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா நல் மாடர்ன் கேபிளை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்தது ரோல் ஓவர் கேபிள். சரியா, ரோல் ஓவர் வயரிங். ரோல் ஓவர் கேபிள் இஸ் டைப் ஆஃப் நல் மாடர்ன் கேபிள் that is often used to connect a device console part to make programming changes to the device. ரோல் ஓவர் கேபிளுக்கு இன்னொரு டைப்பு, அதனுடைய டைப்பு தான் என்ன அப்படின்னா நல் மாடர்ன் கேபிள். சரியா, நல் மாடர்ன் கேபிள் த யூஸ்டு டு கனெக்ட் a device console part of programming changes to the device. இதில் எப்படி நமக்கு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் பின்ஸ் ஒன் எண்ட் ஆர் கனெக்டட் வித் அதர் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டரில் கனெக்ட் பண்ணிட்டு வரணும். எப்படி லெஃப்ட் சைடு இருக்கிற கேபிளினுடைய பின்னை ரைட் சைடு இருக்கிற கேபிளினுடைய லாஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரியே 2வது பின்னை இந்த பக்கம் கடைசியிலேருந்து ரைட் சைடு கேபிளில் கடைசியிலேருந்து 2வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற 3வது பின்னை இந்த பக்கம் இருக்கிற கேபிளினுடைய கடைசியிலேருந்து 3வது பின்னெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நேராக எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணணும், தலைகீழாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ அப்படி பண்ணுறது தான் ரோல் ஓவர் வயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் ஓவர் கேபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் யாஸ்ட் கேபிள் ஆர் கன்சோல் கேபிள். ஸோ ரோல் ஓவர் கேபிளை வந்து நம்ம என்ன பேர் சொல்லலாம், யாஸ்ட் கேபிள் அப்படி இல்லைன்னா கன்சோல் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 மார்க்ஸ் இந்த லெசனில் முடிச்சிட்டோம். அதே மாதிரியே 3 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். 5 மார்க்ஸில் 2
மார்க்ஸ் முடிச்சிருக்கிறோம் சரிங்களா. மீதி இன்னும் இதுலேயே 5 மார்க்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நடத்தின வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த 2 5 மார்க்ஸ் எல்லாமே படிங்க. ஏதாவது டவுட்னா கேளு. இது சும்மா கேபிளை பற்றி தான், என்னென்ன கேபிள் எது எது கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஈஸியாக இருக்கும். வீட்டில் உட்காந்து படித்து டெஸ்ட் எழுதி அனுப்புங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.